தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்ற வளாகத்தில் இது தனியாக 5 நிமிடம் கண்டித்து பேசினார். அப்படிதான் இன்னைக்கு ஒரு ஹாட்டா ஒரு நியூஸ் அப்படி ஓடிட்டு இருக்கு. சோ இது எதற்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அமித்ஷா மூலியமா மோடியை சந்திப்பின் மூலியமாக எங்க ஒரு அதிமுக சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி பலகட்ட முயற்சி பண்ணாரு. பட் எடப்பாடி அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் அவரை அதிமுக சேர்த்துவதற்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் தன்னை திமுகவில் ஐக்கியமாக்கிக் கொள்வதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கார். அதற்கு அவருக்கு என்னென்ன அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்றத கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு குறிப்பா அவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. HKS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவை மீட்கும் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற வளாகத்தில் இன்று தனியாக 5 நிமிடம் சந்தித்து பேசினார். அப்படிதான் இன்னைக்கு ஒரு ஹாட்டா ஒரு நியூஸ் அப்படி ஓடிட்டு இருக்கு. சோ இது எதற்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனாதையாக விடப்பட்டார் இந்த அரசியல் யுகத்தில் அப்படிதான் சொல்ல முடியும். ரொம்ப பரிதாபத்துக்குரியவர். அவர் கூட இருந்த அவரை வந்து அதிமுகவில் இருந்து நீக்கும் போது அவருடைய ஆதரவாளராக கருதப்பட்ட மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் மற்றும் பலர் கூட இருந்தாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து நீக்கும் போது இவங்க தனியா அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சு இந்த குழு தொடர்ந்து அதிமுகவை மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இது மீட்டிங் எல்லாம் போட்டு மாநாடு எல்லாம் நடத்தி பார்த்தாங்க. எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாவும் அவங்க தொடர்ந்து, அதாவது அமித்ஷா மூலியமா மோடியை சந்திப்பின் மூலியமாக எங்களை அதிமுக சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி பலகட்ட முயற்சி பண்ணாரு. பட் எடப்பாடி அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் அவரை அதிமுக சேர்த்துவதற்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தார். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த விவாதத்தில் பங்கேற்காமல் அதிமுகவும் பாஜகவும் புறக்கணித்து விட்டு வெளியேறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவையிலேயே ஓபிஎஸ் அவர்கள் அமர்ந்திருந்தார். அவருக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவர் அந்த உரையை முடித்துவிட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவருக்கு, தமிழக முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவித்தார். தெரிவித்துவிட்டு அவரிடம் பேசுவதற்காக டைம் கேட்டார். அந்த டைமை வந்து பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அவருக்கு ஒதுக்கி ஒரு 5 நிமிடம் சட்டசபை வளாகத்தில் உள்ள அருகில் உள்ள ஒரு அறையில் 5 நிமிடங்கள் பேசப்பட்டது. பேசியதில் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் சொல்வது என்னவென்றால், மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்று தன்னுடைய பதவிக்காலம் முடியும் தருவாயில் கடைசி பட்ஜெட், அதாவது இடைக்கால பட்ஜெட் உரையில் அவரை பார்த்து நன்றி தெரிவிக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக இந்த ஆட்சியை வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து சொல்வதற்காகவும் அவர் பரஸ்பரம் உடல் நலத்தை விசாரிப்பதற்காகவும் சந்தித்தாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது அல்ல அவர் சந்தித்ததின் நோக்கம். வெளியில் அப்படி சொல்லப்பட்டாலும் அவர் தன்னை திமுகவில் ஐக்கியமாக்கிக் கொள்வதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கார். அதற்கு அவருக்கு என்னென்ன அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்றத கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு குறிப்பா அவரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஒரு அதிமுக முதலமைச்சரா இருந்தவர் திமுகவுல இன்னைக்கு போய் ஐக்கியமானார்னா, அதிமுகவுல அவர் நம்பி இருந்த தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ஓட்டு அத்தனையும் ஒரு கால் திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் ஐக்கியமாகி விட்டார்கள் என்றால் இந்த ஓட் பேங்க் டிரான்ஸ்பர் அப்படியே அங்க நடக்குமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவரான திரு ஓபிஎஸ் அவர்கள் வேற என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் நீண்ட நாட்களாகவே மௌனம் காத்து வந்தார். ஏன்? அவரிடம் இருந்த வைத்தியலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், வெல்லமண்டி நடராஜன் ஆகட்டும், பண்டூட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும், இது போல இருந்த எல்லாருமே போயிட்டாங்க. அவர் கூட இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பிரிஞ்சிட்டு போயிட்டாங்க. திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவருமே போயிட்டாரு. இன்னைக்கு தனிமரமாக இருக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை.
முடியவில்லை. அவரும் பிஜேபி தலைவர்களை பார்த்து பலமுறை முறையிட்டார் தன்னை அதிமுகவில் இணைக்க உதவுமாறு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமான முடிவோடு அவரை எங்களுடைய கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று முடிவுரை எழுதிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. வேறு வழி தெரியாமல் காத்துக் கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் இடையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு தை மாசம் பிறந்த டைம்ல ஒரு பதில் சொல்லிவிட்டு இருந்தாரு. தை மாசமும் முடிஞ்சிருச்சு, என்ன முடிவு எடுக்க தெரியாம இப்போது ஓபிஎஸ் அவர்கள் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார். வேற வழியே தெரியல. அதனாலதான் அவரு மு.க. ஸ்டாலினை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு மு.க. ஸ்டாலின் அடைக்கலம் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சந்திப்பின் போது ஓபிஎஸ் உடன் அவருடைய ஆதரவாளரான திரு ஐயப்பன் எம்எல்ஏ உசிலம்பட்டி தொகுதியை சேர்ந்தவர், இவரும் உடன் இருந்தார். பார்க்கலாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் அவரை ஐக்கியமாக்கி கொள்ள போகிறாரா அல்லது அவரை சுயேட்சையாக நிற்க வைத்து அவருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரா? இது எந்த விதத்தில் திமுகவுக்கு பயனளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தமிழக மக்கள் ஆகிய நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். பார்க்கலாம் பொறுத்திருந்து. நன்றி, வணக்கம்.